ஒரு நபியின் பெயரை சொல்லி அல்லது ஒரு இறைநேசரின் பெயரை சொல்லி இவர்களின் பொருட்டால் இறைவனே எனக்கு வழங்குவாயாக என்று துஆ செய்யலாமா? அப்படி செய்யலாம் என்று பல ஹதீசுகள் நமக்கு அறிவிக்கின்றன. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நிகழ்ந்துவிட்ட ஒரு நிகழ்வை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறாங்க. கடைசியில இறைவனிடம் மன்றாடுகிறார்கள், அல்லாஹும்ம இறைவனே இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கேட்கின்றேன், என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் தஆலா கேட்டான், கைஃப அரஃப்தஹு, எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க சொன்னாங்க, இறைவனே என்னை நீ படைத்தாய், உன்னுடைய ரூஹை என்னிடம் ஊதினாய், அப்பொழுது நான் அர்ஷனுடைய தூண்களை எல்லாம் பார்த்தேன், அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய திருநாமத்தோடு இன்னொருவரின் திருநாமத்தையும் நீ சேர்த்து எழுதுகிறாய் என்றால் படைப்பினங்களில் மிகவும் விருப்பத்திற்குரியவர்களாக அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அவர்கள் பொருட்டால நான் கேட்டேன். அப்ப இறைவன் சொன்னான், சதக்த யா ஆதம், நீங்க சொன்னது உண்மை, அவருடைய பொருட்டு நீங்கள் கேட்டதால் உங்களை நான் மன்னிச்சேன். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, லௌலா முஹம்மதுன் மா ஹலக்துக, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லாதிருந்தால் உங்களை நான் படைச்சிருக்கவே மாட்டேன். இந்த ஹதீஸ் ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வும் மன்னிக்கிறான். அப்படிங்கும் பொழுது இப்படி கேட்கலாம் என்று நாம் புரிந்து கொள்றோம். அதே போல ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை தாயார். அவங்க வஃபாத்தான பிறகு அவங்கள நல்லடக்கம் செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ துஆ செய்றாங்க, அல்லாஹும் மக்பிர் லஹா, இறைவனே இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மன்னிப்பாயாக, பிஹக்கி நபியிக, இதை உன்னுடைய நபியான என் பொருட்டு கேட்கின்றேன், வல் அம்பியா அல்லதீன மின் கபிலி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டாலும் கேட்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே தபரானியிலே எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், இவருடைய பொருட்டால் இறைவனை எனக்கு தருவாயாக என்று தாராளமாக கேட்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வருகை தருகின்ற போது ஒரு துவாவை ஓதுவார்கள். ஓதிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, பிஹக்கி சாயிலின், இறைவனே உன்னிடம் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பொருட்டாலே கேட்கிறேன், வபிஹக்கி மம்ஷாய, இறைவனே நான் பள்ளிக்கு நடந்து வருகிறேன் அல்லவா, இந்த நடையின் பொருட்டாலும் கேட்கிறேன். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் என்ன புரிகிறோம் சொன்னா, நல்லடியார்கள் மூலம் இறைவனிடம் கோரிக்கையை வைக்கலாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நம்ம யாரை பின்பற்றணும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்றணும். அவங்க இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்ப அதுதான் நமக்கு மார்க்கம். இதற்கு மாற்றமாக யார் சொன்னா நமக்கு என்ன, அவங்க தூக்கி போற்ற வேண்டியதான். நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வழிகாட்டி. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இன்னாருடைய பொருட்டால் கேட்கலாம் என்று. அது மட்டும் இல்ல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கடும் பஞ்சம் நிலவுகிறது. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வும் மழை கொடுத்தான்ல. இந்த ஹதீஸ் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொல்றாங்க, இறைவனை பார்த்து, இறைவனே முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால கேட்டோம், நீ மழையை தந்தாய். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா நாங்க கேட்கிறோம், அவர்களுடைய பொருட்டால நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு மழையை தருவாயாக. இறைவன் மழையை கொடுத்தான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், இன்னாருடைய பொருட்டால் கேட்க கூடாது என்றிருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கேட்டிருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக அமர்ந்து இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்கிறாங்க அப்படின்றாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அது மட்டும் இல்ல, இப்படி கேட்ட உடனே மழையும் பொழிகிறது என்றால் இவ்வாறு கேட்கலாம் என்றுதான் அர்த்தம். இப்படி எல்லாம் கேட்க கூடாதுன்னு வச்சுக்கிறங்க. எப்படி அல்லாஹ் தஆலா மழையை இருப்பான், இன்னாருடைய பொருட்டால் என்ன கேட்கறீங்க, மழையை தரமாட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானே. ஆனா அல்லாஹ் மழையை இறக்கினான் என்றல்லவா புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது, ஒரு நபியின் பொருட்டால், ஒரு வலியுல்லாவின் பொருட்டால் இறைவனை இதை தருவாயாக என்று கேட்கலாம். மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதற்கு ஆதாரங்களாக எண்ணற்ற ஹதீஸ்களும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.